வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போடப் போறேன். இது எப்படின்னா ஆல்டர் ப்ளவுஸ் வந்திருக்கு. அது வந்து பட்டு ப்ளவுஸு ஆல்டர் பண்றதுக்கு என்கிட்ட வந்திருக்கு. இது வந்து எல்லாமே பிரிச்சுட்டேன். இந்த பாருங்க, கை, இந்த சைடு எல்லாம் பிரிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் இறங்குது. இந்த இடம் வந்து கப்பு லூஸா இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வந்து ஆம்கோல் கிட்ட வந்து லூஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் பிரிச்சிருக்கேன். எல்லா லேடீஸ்க்கும் வர்றது தான். என்னதான் அளவு ஜாக்கெட்டை வச்சு கரெக்டாக வச்சு தைச்சாலும், இல்லை இன்ச் டேப் அளவு வச்சு தைச்சாலும் இந்த ப்ராப்ளம் எல்லா லேடீஸ்க்கும் வருது. அதனால தான் உங்களுக்கு இதை போட்டு காட்டலாம், நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்றதுனால இதை நான் போடுறேன். புதுசாக தைக்கிறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடம் லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த இடம் இந்த கப்பு, அதுக்கு வந்து அவங்க வந்து சரியாகவே இதை பாருங்கள், ஷேப்பு சரியாகவே எடுக்கல. இப்போ கொஞ்சோண்டு நான் இந்த டாட் பிரிக்கலை, இது மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். இந்த இடத்துல லைட்டாக ஷேப் எடுத்துட்டு கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். இந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் இருக்காது. அதே மாதிரி ஆம்கோல் கிட்டேயும் உங்களுக்கு லூஸ் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோல் கிட்ட நான் ஷேப் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த டாட் பிரிக்காமலே தான் ஷேப் எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பழைய ப்ளவுஸாக இருக்கிறதுனால என்னதான் அயன் பண்ணாலும் கொஞ்சம் சுருக்கம் இருக்க தான் செய்யும். நீங்கள் கரெக்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணுறேன். ரொம்ப நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு 2 இன்ச் அளவு விட்டுட்டு நீங்கள் கொண்டாந்து நிறுத்திடுங்க. இந்த ஷேப் எடுக்கிறீங்க இல்லையா, இது கடைசி வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் அளவு விட்டுட்டு இங்கேருந்து மட்டும் ஷேப் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை கட் பண்ணுறதுனால ரொம்ப ஜாஸ்தி கட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த பள்ளத்தில் உட்காராது, உங்களுக்கு இப்படி இழுத்துக்கிட்டு போயிடும். அது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இப்போ எப்படி தைக்கலான்னு பாருங்கள். அதே மாதிரி கைக்கு கூட கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கோங்க லைட்டாக. பாருங்க, நான் தனித்தனியாக தான் வச்சு, ஏன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குது. நான் தனித்தனியாக தான் 1/4 இன்ச் அளவுக்கு தான். இந்த பாருங்கள், கைக்கும் கட் பண்ணிட்டேன். எப்படின்னா ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா 2த்துலேயும் ஷேப் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல பள்ளத்தில் உட்காரும், உங்களுக்கு லூஸ் இருக்காது, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெண்டுமே சமமாக 1/4 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கை ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே கட் பண்ணீங்க இல்லையா பாடிக்கு, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, ஏன்னா நான் பிரிக்கலை, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலே. இது கூட கொஞ்சம் லூஸாக இருக்கிறது, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இதுவும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட் பிரிக்காத இதுலேயே வச்சுருந்து கட் பண்ணிட்டேன் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த அளவு பிடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு துணி தூக்காது, அந்த பள்ளத்தில் உட்காரும்.
ஆமா ஆமா, ஆம்கோல் கிட்ட வர டாட்ல ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சுக்கோங்க. இது பிடிச்சிட்டு இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த இடம் லூஸா, ரொம்ப லூஸா இருந்தது பாருங்க. உங்களுக்கு பார்க்க ரொம்ப லூஸா இருந்தது. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அவங்க போட்டாங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த இடமும் லூஸ் இருக்காது, இங்கேயும் அவங்களுக்கு லூஸ் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ரெண்டு தையலை போட்டுக்கோங்க. பாருங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இந்த பக்கம் கை ஜாயின் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணுற பாருங்க. தைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு. ஷேப் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு பாருங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுனாலே உங்களுக்கு இங்கே துணியெல்லாம் நிற்காது, உங்களுக்கு கரெக்டாக வரும். கப்பும் கரெக்டாக இருக்கும், இங்கே லூஸ் வராது, இங்கேயும் லூஸ் வராது, உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, இங்கே இப்போ நமக்கு ப்ளவுஸில் ஒரு இடத்துல லூஸாக இருந்தாலும் வேற எந்த இடத்துலையும் நமக்கு வந்து செட் ஆகாது. அதனால வந்து கப்புக்கிட்டேயோ இங்கே ஆம்கோல் கிட்டேயோ உங்களுக்கு லூஸ் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஷோல்டர் இறங்குறது கூட இறங்காது, டைட்டாக ஃபிட்டிங்காக நின்றுடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு இறங்குச்சுனாக்கா நீங்கள் ப்ளவுஸு கட்டிங் போடுறீங்க இல்லையா, அப்போது இந்த வி ஷேப் இப்படி கிராஸாக ஒரு வி ஷேப், இந்த பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 இன்ச் அளவு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதோ பட்டன் பீஸ் வைக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த துணியெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே, நெக்கு பீஸு இந்த பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி கிராஸாக ஒரு இது கட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம வைப்போம், டாட்லாம் பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் துணி நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்போ என்னாகும், நீங்கள் என்ன எவ்வளோ லோவாக போட்டிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு அப்படியே கரெக்டாக அப்படியே அமுங்கின மாதிரி ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை கட்டிங் போட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் இறங்காது, இந்த இடம் கப்பெல்லாம் லூஸ் வராது, ஆம்கோல் கிட்டேயும் லூஸ் வராது, துணி வந்து சுருக்கம்லாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தைச்சி பாருங்கள். இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சாச்சு, தைச்சாச்சு. இதோ இந்த பக்கம் தைக்கிற பாருங்கள். அதே மாதிரியே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிட்டு இந்த ஒரு தையலை விட்டு பக்கத்துலேயே தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. போடுறேன், வச்சாச்சு. இப்போ திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் நிறைய சுருக்கம் இருந்துச்சு. இப்போ அந்த சுருக்கம்லாம் இல்லாத ஆம்கோல் கூட பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு ஷோல்டர் கூட உங்களுக்கு இறங்காது, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது பாருங்க, இந்த ஆல்ட்ரு ப்ளவுஸை முடிச்சாச்சு. இதில் எல்லாமே இப்போ உங்களுக்கு கரெக்டாக செஞ்சுட்டேன். இதில் எதுனா உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க, நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வணக்கம்.